ஹலோ எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம் சொல்லிட்டு வந்தாச்சுங்க. உங்க ஆர்ஜேபுர்க்கோ கள நிலவரங்களை சுட சுட விறுவிறுப்பா பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம தமிழக அரசியல் யூடியூப் சேனல்ல நீங்களும் ஆதரவு அளிச்சுட்டு வரீங்க. அந்த ஆதரவு அப்படியே தொடரணும்னு எங்களோட ஆசைகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம ஸ்டார் வேட்பாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில தொகுதிகளில் இன்னும் இழுபறியா, அதாவது இவங்களா அவங்களா அவங்களா இவங்களா அப்படின்ட்டு நமக்கே ஒரு கன்ஃபியூஷன். இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் கேண்டிடேட்டை விட நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த மாதிரியான தொகுதிகள் என்ன, அந்த தொகுதியில என்ன மாதிரியான நிலவரம், இறுதிக்கட்ட நிலவரம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம தமிழக அரசியலோட இணை ஆசிரியர் ரங்கநாதன் சார் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தேனி டிடிவி ரொம்ப ஆர்வமா நின்று போராடிக்கிட்டு இருக்காப்புல, அந்த கல நிலவரம் எப்படி இருக்கு? அதாவது தேனி தொகுதியை பொறுத்தளவுக்கு டிடிவிக்கு கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. இதற்கிடையில என்னன்னா, எனக்கு ஒரு கண்ணு போனால் பரவாயில்ல, என்னோட எதிரிக்கு 2 கண்ணு போகணும்னு எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுத்துட்டாரு. அதிமுக வேட்பாளருக்காக கூடுதலாக விட்டமினை இறக்கியிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அண்ணாமலை வந்துட்டு டிடிவிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணார். இப்போ பிரச்சாரம் பண்ணால என்ன சொன்னார்னாக்கா, 2024 அப்புறம் அதிமுக வந்து டிடிவிக்கு போயிடும், டிடிவி தலைமையோட கீழே தான் வந்துட்டு அதிமுக செயல்படுனாங்க. இது வந்துட்டு அதிமுகவினர் வந்து கடுமையாக கொந்தளிச்சாங்க. அதுவரை கொஞ்சம் பொறுமையாக அந்த எடப்பாடி பழனிசாமி, ஜெயக்குமார், மற்ற எல்லா தலைவர்களும் அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனத்தை வச்சாங்க. இப்போ 5 வருஷம் ஒரு தலைவராக இருந்துட்டு இவ்வளோலாம் பேசுனீங்களே, நாங்கள்லாம் 50 வருஷமாக களத்தில் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சனம் வச்சாங்க. இந்த இது வந்துட்டு டிடிவி அங்கே ஜெயிச்சாக்க அதிமுகவுக்கு சிக்கல் வருமோ, ஒருவேளை இவங்க உண்டு பண்ணுவாங்களோ அப்படின்றனால என்னன்னு கேட்டிங்கனாக்க, இப்போ கூடுதலாக கவனம் செலுத்தி அந்த கூடுதலாக விட்டமினை இறக்கிட்டு இருக்காரு. தேனி தொகுதியை பொறுத்தளவுக்கு எடப்பாடியோட நேரடி கவனத்துக்கு போயிடுச்சு. இப்போ அவங்க இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திமுக வேட்பாளர் ஜெயிச்சாகவும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங்கில் போகிறதாகவும் ஒரு தகவல் வருது. தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிச்சுட்டு போகட்டும், இல்லை டிடிவி அங்கே 3வது இடத்துக்கு வரணும், இல்லாட்டி 2வது இடத்துக்கு போகட்டும் அப்படின்றதுல இருக்காங்க. இப்போ அதிமுக அங்கே 2வது இடம் எப்படியாச்சும் வந்தாகணும்னு இருக்காங்க. அவங்க ஜெயிக்கணுன்றதுல நோக்கம் கிடையாது. டிடிவி தினகரன் ஜெயிக்க விடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க. இல்லை டிடிவிக்கு என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கனாக்கா, அவங்களுடைய மனைவி வாக்கு சேகரிக்க போகிறது நல்லா எடுபட்டுருக்கு. அவங்க ஒரு யதார்த்தமான பேச்சு, குக்கரை பார்த்தாலே எங்கள் கணவர் ஞாபகம் தான் வருது அப்படின்றது, அப்புறம் சின்ன குழந்தைங்கள்லாம் போயிட்டு கொஞ்சிறது, ரொம்ப ஒரு வித்தியாசமான கோணத்தில் வாக்கு சேகரிச்சுட்டு இருக்காங்க. இது வந்து அந்த பகுதி மக்களை வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்காங்க. உங்களுடைய யதார்த்த பிரச்சாரம் வந்துட்டு நம்ம பகுதி மக்கள் தான் நல்லா எடுபட்டு இருக்குது. இப்போ டிடிவி தினகரனும் இப்போ பிரச்சாரத்தில் தீவிரமாக இறங்கிட்டாரு. ஓகே சார், நீங்கள் டிடிவி ஜெயிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம தங்க தமிழ்ச்செல்வன் ஜெயிக்கல அப்படின்னா நான் பதவியை ராஜினாமா செய்யணும்னு சொல்லி நம்ம மூர்த்தி சார்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ தைரியமாக அவர் வந்து ஓப்பனாக சேலஞ்ச் இருக்கும் போது அவங்க அதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, உள்ள என்னென்ன வேலைகள் பண்ணிட்டு இருப்பாங்க, அதையும் மீறி டிடிவிக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்குன்றீங்களா? கேட்குற கேள்விக்கு சரிதான் மேடம். என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா, மூர்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா, விட்டமினை நம்பி மட்டுமே இருக்காரு. அதாவது மக்களுக்கு வந்துட்டு பணம் கொடுத்துட்டா வாக்கு போட்டுருவாங்கன்ற மாதிரி இருக்காரு. ஆனால் அங்கே உள்ள கலவரம் வேற மாதிரி இருக்கு. தங்க தமிழ்ச்செல்வன் ஓட்டு கேட்டு போகல, சில இடங்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு கொஞ்சம் கூடுதல் வலுவாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகலேருந்து வந்தவருக்கு உடனே சீட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க கட்சிக்குள்ளவே கொஞ்சம் எதிர்ப்பும் இருக்குது. அதற்கான உள்ளடி வேலைகளும் நடக்குது. ஏன்னா தேனி தொகுதியை குறி வச்சு பல பேர் வந்து சீட்டுக்காக அங்கே உள்ள சீனியர் தலைவர்கள்லாம் காய் நகர்த்திட்டு இருந்தாங்க. ஆனால் டக்குனு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, அங்கே டிடிவி நிற்கிறாங்கன்னு தங்க தமிழ்ச்செல்வனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ அதுதான் ஒரு விஷயம். அது இல்லாமல் அமைச்சர் மூர்த்திக்கு எதிராக அவர் ராஜினாமா பண்ணுறனால இங்கே தோக்கட்டும், அவர் பண்ணட்டும் அப்படின்னு ஒரு குரூப்பே இறங்கி களத்தில் வேலை பார்த்துருக்கு. இதெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிஞ்சு அவருமே நேரடியாக கவனம் செலுத்தி கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காரு. அங்கே என்ன நிலவரம், ஏது நிலவரம் டக்குன்னு கேட்டு இந்த மாதிரி உள்ளாடி வேலைகள் நடக்குதுன்னு யார் யார் இதை பண்ணுறாங்கன்றதை கூப்பிட்டு சம்மந்தப்பட்ட நபர்கிட்டையும் பேசியிருக்கிறதா ஒரு தகவல் வருது. இதையெல்லாம் மீறி டிடிவி ஜெயிப்பாரான்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. இங்கே வந்துட்டு ஓகே, டஃப்பாக இருந்தாலும் யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆசிலேஷன் இருக்கு. மேலே கீழே போயிட்டு வராங்க, இவரா அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வரும்போது அதையும் தெரிஞ்சுப்போம்.